ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே காயு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டாபிக்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு தான் நான் இன்றைக்கி ஆன்சர் பண்ண போகிறேன். நான் கடைசியாக எப்போ ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும்போது நம்ம ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே நான் ஒரு நோட்டில் நோட் பண்ணி இப்போ 75 கேள்வியாக நிற்குது. சரி, ஓகே, நம்ம ஒரு 10 கேள்விக்காக நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி அதில் ஃபஸ்ட்டு ஒரு 10 கேள்விக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆன்சர் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்ஜேவா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆர்ஜே எல்லாம் கிடையாதுங்க. எனக்கு ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுகிற வாய்ஸ் உண்மையிலே உங்களோட ஓன் வாய்ஸா? ஆமாங்க, நான் பேசுகிறது உண்மையிலே என்னோடய ஓன் வாய்ஸ் தான். நான் இதுக்கு ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னொருத்தரை என்னோடய சேனலில் என்னால் பேச வைக்க முடியாது. ஏன்னா நான் கேட்குறப்பெல்லாம் அவங்க எனக்காக பேசி கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ நான் என்னோடய ஓன் வாய்ஸில் தான் பேசிகிட்ருக்கேன். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மோட்டிவேட்டடாக பேசுகிறீங்க. இதெல்லாம் எப்படி உங்களால் மட்டும் முடியுது? இதெல்லாம் மோட்டிவேட்டடாக பேசிகிட்டு இருக்கவங்கள கேட்டாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க கேள்வி கேட்டால். ஏன்னா என்னை விட நிறைய பேர் மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. நானே மற்றவங்களை பார்த்து நிறைய விஷயத்த கற்றுட்ருக்கேன். ஸோ என்னால் மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு கேட்குறது உண்மையிலே ரொம்ப தப்பு தான். அடுத்த கேள்வி, நீங்கள் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே நீங்கள் சேமாக எல்லாருக்கும் ப்ளூ ஹார்ட்டு கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிப்ளை பண்ணுறீங்க. உங்ககிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். ஆமாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணும்போது எல்லாருக்கும் சேமாக ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவேன். என்னை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை இப்போ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க கமெண்ட் பண்ணாலும் சரி, நான் சேம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரே மாதிரி தான் ரிப்ளை பண்ணுவேன். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க. உங்களை நேரில் மீட் பண்ணணும், உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அவ்வளோதான். ஏங்க, அவங்கவுங்களுக்கு 1008 ஆசை இருக்குது, உங்களுக்கு இது ஒரு ஆசையா? இதுக்கு வாய்ப்பு கம்மி தான். நமக்கு வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம். அடுத்த கேள்வி, சிஸ்டர் நீங்கள் ஆர்ஜே ஆகணும்னு சொல்கிறீங்க. ஏதாச்சும் ட்ரை பண்ணி இருக்கீங்களா? ஆர்ஜே ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும்? உண்மையிலே இது ஒரு சூப்பரான கேள்வி. நான் ஆர்ஜே ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல கிடைச்சும் இருக்குது. பட்டு ஒரு சில ரீசன்னால் என்னால் அங்கே போக முடியல. என்னால் ஃப்யூச்சரில் ஆர்ஜே ஆக முடியல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசிகிட்ருக்கிறது கொஞ்சம் பேர் யூடியூப்பில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் பேசவும் ரெடியாக இருக்கேன். நான் பேசுகிறத மற்றவங்க கேட்கவும் ரெடியாக இருக்காங்க. ஸோ லைஃப் லாங் யூடியூப்லேயே பேசிகிட்ருப்பேன், அவ்வளோதான். அடுத்த கேள்வி, நீங்கள் பேசுகிறது கேட்கவே நான் டெய்லி யூடியூப்க்கு உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பார்க்குவேன். பட் லாஸ்ட்டு 1 மந்த்தாக நீங்கள் ஏன் வீடியோ போடலை? ரீசன் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சானா சொல்லுங்கள். ஆமாம், நான் 1 மந்த்தாக கண்டினியூவாக வீடியோ போடாமல் தான் இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வீடியோ போடல. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம்லாம் சரியான பிறகு கண்டிப்பாக நான் அது ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இதை பற்றி பேசினா எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கு போயிடலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாய்ஸில் ஒரு சாங் பாடுங்கன்னு கேட்டு எனக்கு வயசே ஆயிடுச்சுப்பா. அச்சச்சோ. ஆமாம், இது நிறைய பேர் என்னோடய ஓன் வாய்ஸில் ஒரு சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பட் நான் தான் பாடாமல் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பேசினவே நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. இது பாடினா எப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கனால கண்டிப்பாக வரக்கூடிய வாரத்தில் நான் கண்டிப்பாக பாட ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் காதை மூடிட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, உங்களோட ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? உங்களோட ரோல் மாடல் யார்? என்னோடய ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். இந்த டைமில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டேன். என் கூடவே எப்போவுமே ஒன்று இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டும் பென்னு தான். நான் மோஸ்ட்லி நிறையவே எழுதுவேன். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதி நானே படிப்பேன். அதை பிடிக்கல அப்படின்னா நானே கிழிச்சு போட்டுருவேன். நிறைய விஷயத்த யோசிப்பேன். அந்த டைமில் எனக்கு என்ன தோணுதோ அப்படி தான் அதெல்லாம் அதிகமாக எழுதி வைப்பேன். அப்புறம் என்ன கேட்பேன்னா, நிறைய மோட்டிவேஷனாக வீடியோஸ்லாம் கேட்பேன். சாங் கேட்குற பழக்கமெல்லாம் கிடையாது. நிறையா இந்த மூவிஸ்லாம் பார்க்க மாட்டேன்.
எனக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் பண்ணுவேன். நிறைய இந்த மோட்டிவேஷனாக மட்டும்தான் கேட்பேன். நிறைய இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஏதாச்சும் போட்டாங்கன்னா அதெல்லாம் நிறைய பார்ப்பேன். ஏன்னா அவங்களாம் முன்னாடி எந்த மாதிரி இருந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்க நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரோல் மாடல்னு பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் அப்படி யாருமே கிடையாதுங்க. உங்களோட ஃபேவரட் யூடியூபர் யார்? என்னோடய ஃபேவரட் யூடியூபர்லாம் யாரும் கிடையாது. நான் மோஸ்ட்லி எல்லாரோட சேனலுமே ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸோட சேனல் பார்க்குறத விட இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க சேனலை வந்து நான் ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அவங்க இப்போ தான் புதுசாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோடது ஏதாச்சும் ஒரு வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் நான் ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வளர்ந்தவங்களே இன்னும் வளர வைக்கிறத விட இப்போ புதுசாக ஒருத்தர் வளர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வளர வைக்கிறது தான் உண்மையிலே பெரிய விஷயம் நமக்கு. ஸோ வந்து புதுசாக ஒருத்தர் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் உண்மையிலே ஃப்ரீ தான். அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வர்றது உண்மையிலே அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். அடுத்த கேள்வி, நீங்கள் யூஸ் பண்ணுற மைக் நேம் என்ன? நான் வந்து எந்த ஒரு மைக்கும் இல்லாமல் தான் பேசிகிட்ருக்கேன். எல்லார் ஃபோன்லேயுமே ரெக்கார்ட்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டச் பண்ணிவிட்டு எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு அதை அப்படியே எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். இப்போ இதுக்காக சேனலுக்காக நான் பேசணும் அப்படின்றதுக்காக மைக்லாம் எதுவும் யூஸ் பண்ணலங்க. அடுத்து, உங்களுக்கு பிடிச்ச தமிழ் சாங் என்ன? எனக்கு வந்து பிடிச்ச தமிழ் சாங்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி சாங்ஸ்லாம் கேட்க மாட்டேன். பட் இப்போ வாத்தி படத்துலேருந்து வா வாத்தி சாங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா லைன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஒரு சாங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, நீங்கள் கண்டென்ட் எங்கேருந்து எடுக்கிறீங்க? நான் வந்து எங்கே இருந்தும் எடுக்கிறதில்ல. எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ எந்த மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்றது அப்படியே யோசித்து அப்படியே பேசிடுவேன். கண்டென்ட்லாம் இப்போ எங்கேயும் தேடிலாம் எடுக்க மாட்டேங்க. அடுத்த கேள்வி, உங்களுக்கு எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு? யார் ஐடியா கொடுத்தா? எனக்கு வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியாலாம் கிடையாது. நான் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் எதனால் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சார் இருக்கார். அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவருக்கு வந்து சேனல் வந்து பெருசாக ரீச் இல்லை. ஒரு 3 இயராக வச்சுருக்கு. என்னோடய சேனல் இப்படியே இருக்குது. அதனால் என்னோடய சேனலில் வந்து ஏதாச்சும் பேசி கூட நான் அது வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி அந்த சாரை வந்து நான் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு 10 கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதை வந்து அவரோட சேனலில் போடும்போது கொஞ்சம் நல்ல ரீச் கிடச்சிது அவங்களுக்கு. அப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீலாம் இத்தனை இயர் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க, நீ நல்லாவே பேசுகிற, நீ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா உண்மையிலேயே நீ ஒரு நல்ல லெவலுக்கு போயிருப்ப அப்படின்னு சொன்னாங்க. பட் மற்றவங்க சொல்லும்போது தான் எனக்கே தெரிஞ்சது நான் அதிகமாக பேசுவேன் அப்படின்றது. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண சேனல் தான். சேனல் நேமும் நான் என்னென்னமோ யோசித்தேன். நான் எதை பற்றி பேச போகிறேன்னு எனக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாது. சேனல் நேம் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னும் தெரியாது எனக்கு. ஸோ அவர் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாரு, நீ கேர்ள்ஸ் எஃப்எம்னு வெய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னனால தான் நான் கேர்ள்ஸ் எஃப்எம்னு வச்சேன். அடுத்த கேள்வி, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் ட்ரீட் வைப்பீங்களா? 2K நான் இன்னும் போராடிட்டுருக்கேன். 1 மில்லியன் கண்டிப்பாக வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீட் கொடுக்குறேன். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேலரி வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு சேலரி எதுவும் வரல. என்னோடது யூடியூப்லேருந்து சேலரி வந்துச்சு அப்படின்னா நான் அந்த சேலரி வந்து எனக்காக கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் யூடியூப்பில் வந்து ஒரு நல்ல லெவலில் ரீச் ஆகிட்டா நம்மளுக்கு அதுலேருந்து காசு வரும் அப்படின்னு தெரியாமல் தான் நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் நான் சேனலே ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி காசு வரும் அப்படின்றதே. ஸோ அப்போத்துலேருந்தே நான் யோசிச்சிருக்கேன், இது வந்து நமக்காகவும் நம்மளோட ஃபேமிலிக்காகவும் நம்ம இது எதுவுமே செலவு பண்ணக்கூடாது. நமக்கு வந்து யாருன்னே தெரியாதவங்க தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு தெரியாதவங்களுக்கு வந்து நிறைய இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். நிறைய மாஸ்டர் பிளான்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி இப்படி செலவு பண்ணணும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நமக்கு வந்து மணி வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இது ஒரு வீடியோவாக சொல்லுவேன். அது வந்து நான் எந்த மாதிரிலாம் செலவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன்.
ஓகே கைஸ், இதுக்கு மேலே என்னால் பேச முடியல, கேப் விடாமல் பேச முடியல. 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.